தாமதமாக வந்ததற்கு எனது மன்னிப்பை இங்கே பதிவு செய்கிறேன். அது ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்வு. காலையில் 6 மணிக்கு தொடங்கி இங்கே வர்றது வரைக்கும் ஒரே டிராவலில் தான் இருக்கும். சில ட்ரெக்கிங் மலையேற்றங்கள் ஆய்வுகள் இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நானும் எவ்வளோ வேகமாக வரணும்னு பார்த்தேன். 3 மணிக்கு கிளம்புனாலும் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. தாமதத்திற்கு மன்னிக்கவும். மகளிர் தினத்தன்று வழங்கப்படும் இந்த விருது, அதுவும் குறிப்பாக பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்த விதையாக இருந்த, தன் வாழ்நாளெல்லாம் பெண்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருந்த பாரதியின் பெயரால் இயங்கக்கூடிய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் அளிக்கக்கூடிய இந்த விருது மனதிற்கு மிகவும் நெகிழ்ச்சியை தருவதாகவும் மிகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது. எத்தனையோ விருதுகள் வாங்கியிருந்தாலும் கூட இந்த பொருத்தமான சமயத்தில் பொருத்தமான விருது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நெகிழ்வையும் தருது. பெண்கள் சாதனை பெண்கள் அப்படிங்கிற விருதை கொடுத்துருக்காங்க. 8 பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெண்கள் சாதிப்பது ஒரு புறம் இருந்தாலும் அவங்க ஒரு பெண் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகமும் குடும்பமும் தன் மீது அவள் மீது காட்டக்கூடிய எதிர்பார்ப்புகள், அவளிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், அவளுக்கு கொடுக்கக்கூடிய தடைகள், இது அத்தனையும் தாண்டி தனது கனவுகளை இன்றும் மிச்சம் வைத்துக் கொண்டே அந்த கனவுகளை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பதே மிகப்பெரிய சாதனை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் தனியா சாதனை எதுவும் செய்ய தேவையில்லை. தன்னுடைய கனவுகளை இன்னும் உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருப்பதே மிகப்பெரிய சாதனை தான். அப்படிப்பட்ட தனது கனவுகளை ஓரளவிலும் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சாதனை பெண்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த மேடையை அலங்கரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சாதனை பெண்கள் இன்றைக்கு ஒரு புதுக்கலையில சொன்ன மாதிரி பெண்கள் உயிரோடு இருப்பதே இன்றைக்கு மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா அவள் கருவில் இருக்கும் போது இருந்து அவள் கடைசியில் போகிறது வரைக்கும் அவள் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்களை தாண்டி உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் சாதனை பெண்கள் தான். இன்று இந்த சாதனை பெண் விருதை வாங்கி இந்த 8 பெண்கள் மட்டுமல்ல சாதனை பெண்கள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சாதனை பெண்கள் தான். அவங்களுடைய குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் எதிர்கொண்டு தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே சாதனை பெண்கள் தான் அப்படிங்கிறத இங்க குறிப்பிட விரும்புகிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விருது என்னுடைய நூல் போர்களின் தேசத்தில் ஒரு வியட்நாம் பயண குறிப்புகள் என்ற நூலுக்காக பயண இலக்கிய அப்படிங்கிற வகைப்பாட்டின் கீழே வழங்கப்பட்டது. தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வழங்கப்படும் விருது. அது கடந்த வாரம் தான் சென்னையில போய் வாங்கிட்டு வந்தேன். மற்றொரு சிறப்பு, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் இங்க மாவட்ட இயக்குனர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கிய விருதுக்காக வழங்கப்படும் ஒரு பாராட்டு விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய மாவட்ட இயக்குனர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆகமொத்தம் எல்லா விதத்திலும் எனக்கு ரொம்ப மிகுந்த மனநிறைவை கொடுப்பதா இருக்குது. இந்த நூல் பயண கட்டுரைகள், பயண குறிப்புகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தாலும் கூட அது வெறும் பயண குறிப்புகள் இல்லை. ஒரு நாட்டினுடைய வியட்நாம் என்ற ஒரு நாட்டினுடைய வழிகள் அவங்க போர்ல அவங்க சந்திச்ச சிரமங்கள், அவங்க மீது தாக்கப்பட்ட ஒடுக்குதல்கள், அதையும் தாண்டி அவர்கள் ஒற்றுமையாக பல்வேறு முயற்சிகளை அவங்க செஞ்சு அந்த நாட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியுது எவ்வளவு கடுமையாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் கடந்து அந்த வழிகளையும் கடந்து ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு உலகத்துக்கே நான் தான் போலீஸ், நான் எங்க வேணாலும் போய் ராணுவ தளத்தை நிறுவுவேன், நான் எங்க வேணாலும் போய் எல்லாரும் கேட்டுதான் எந்த நாடும் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டை எதிர்த்து அவர்கள் நடத்திய போர், அந்த போரில ஒரு சின்ன நாடு, ஒரு கோடு மாதிரி இருக்கக்கூடிய உலக வரைபடத்துல பார்த்தோம்னா தெரியும், வியட்நாம்ங்கிறது ஒரு கோடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டு மக்கள் மிகுந்த வலிமையுடன் போராடி அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டை தங்கள் நாட்டை விட்டு துரத்திய ஒரு மிகப்பெரிய வரலாறு காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வழிகளை பதிவு செய்ததுதான் அந்த நூல். அந்த நூலுக்கு கிடைச்சது எனக்கு என்னுடைய எழுத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமா நான் பார்க்கிறேன். இந்த அங்கீகாரம், இந்த பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அங்கீகாரம் இதனோட நான் நிறைவு பெறுவதில்லை. இதை நான் நிறைவாக பார்க்கவில்லை, இதை ஒரு தொடக்கமாக பார்க்கிறேன். இது எனக்கு மேலும் மேலும் ஊக்கமூட்டுவதாக இருக்கு. ஏன்னா ஒரு பெண்களின் குரலை கேட்பதற்கே முதல்ல பொறுமை வேணும். அப்போ அந்த பெண்களின் குரலை அவள் பதிவு செய்த புத்தகத்தை பாராட்டி அந்த குரலை சமூகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை இன்றைக்கு தமிழ் இலக்கிய பேரவை, பாரதி தமிழ் இலக்கிய பேரவை எனக்கு கொடுத்திருக்கு. அதனுடைய இந்த அன்பான நண்பர்களுக்கும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய உறுப்பினர்களுக்கும் அதனுடைய நிறுவனர் பாரதன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமையான பாட்டு. அது அந்த நடிகர் திலகமும் ஒரு பக்கத்துல இந்த பக்கத்துல சிரிப்பு இருக்கும்.
இந்த பக்கத்தில் அழுகு இருக்கும். உலகத்தில் எந்த நடிகரும் அதை செய்ய முடியாது. அதுபோல இன்றைக்கு என்னுடைய அன்பு சகோதரி ரமாதேவி அவர்களுக்கு அவர் சொன்னபோது எனக்கு மனம் கலங்கியது. அந்த அவருடைய தம்பிக்கு 6 மாதமா 22 நாளில் அவருடைய தந்தையார் தவறி போன பிறகு அந்த குடும்பத்தை அத்தனை பேரையும் வளர்த்து ஆளாக்கிய அவருடைய தாய் அவர்கள் அந்த தவறி போனார்கள். அன்றைக்கு இரவு தான் இந்த விருது அறிவிக்கப்படுது. அந்த துயரத்தில் அவர்கள் பதிவு போட்டிருந்தபடி கூட விளங்கவில்லை. என் தெய்வம் என்று சொல்லி அது ஏதோ மறைந்ததும் கூட போடாமல் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு யூகத்தில் நாம் ஒரு இது போட்டு விட்டோம் அவங்களுக்கு பின்னால். அவ்வளவு துயரத்திற்கு இடையிலும் சென்று, ஏன்னா பெண் இது இறப்பு என்பது மனிதன் சந்திக்க வேண்டியது. அது கடந்து போவது இருக்கிறதே அது மிகுந்த வேதனையாகும் என்பதை நானும் என் வீட்டில் பிறவியார்கள் இன்றைக்கு வரை வெளியே சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளத்திற்குள்ளே அந்த வேதனை என்னை வளைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தகைய துயரத்துக்களிலும் ஒரு சாதனை செய்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், போர்க்களங்களின் தேசம் இன்னைக்கு பேசப்பட வேண்டிய தலைப்பே அதுதான். அன்றைக்கு ரஷ்யா என்ற ஒரு மாபெரும் புலம் இருந்த காரணத்தினாலே கோஷ்மின் போன்றவர்கள், கியூபாவிலே பிடல் காஸ்ட்ரோ போன்றவர்கள் அன்றைக்கு ஒரு வல்லரசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது. இன்றைக்கு அது உடைந்து சிதறி போன காரணத்தினாலே பெட்ரோல் வாங்குவதற்கு கூட அமெரிக்காக்காரன் அனுமதி கொடுக்க வேண்டிய ஒரு கேவல நிலைக்கு உலக நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த நேரத்திலே கோஷினையும் வியட்நாமையும் சொல்லியாக வேண்டிய காலம் இன்றைக்கு இருக்கிறோம். அவருக்கு நன்றி கூறி நிறைவாக